இனியவர்களே வணக்கம். திருவழிபாட்டு திருவிவிலிய வாசிப்பிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்களுக்குள் நாம் செல்லும் முன் திருவழிபாட்டு ஆண்டு வாசகங்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் புரிந்து கொள்வோம். திருவழிபாட்டு ஆண்டில் இந்த ஆண்டு முதல் ஆண்டு. தவக்காலத்தின் முதல் ஞாயிறு ஆண்டவராகிய இயேசுவின் சோதனைகளை மத்தேயு நற்செய்தியாளர் எழுத நாம் கேட்டோம். 2ஆம் ஞாயிறில் அவருடைய தோற்ற மாற்ற நிகழ்வை மீண்டும் மத்தேயு நற்செய்தியாளரிடமிருந்து நாம் கேட்டோம். 3வது, 4வது, 5வது ஞாயிற்றுக்கிழமைகள் திருமுழுக்கை மையப்படுத்தியதாக இருக்கின்றன. ஏனென்றால் தொடக்க திருச்சபையில் திருமுழுக்கானது பெரியவர்களுக்கு உயிர்ப்பு பெருவிழா அன்று வழங்கப்பட்டது. திருமுழுக்கு பெறுவதற்கான ஆயத்த நிலையில், அதாவது கேட்டக்யூமனேட் நிலையில் இருந்தவர்களுக்கு தாய் திருச்சபை திருவழிபாட்டின் வழியாக அவர்களுக்கு திருமுழுக்கு பற்றிய மறையுண்மைகளை கற்றுக் கொடுக்கிறது. திருமுழுக்கில் 3 முக்கியமான பண்புகள் உள்ளன. அதில் நாம் தண்ணீரால் கழுவப்படுகிறோம், 2வது ஒளியை பெற்றுக்கொள்கிறோம், 3வது இறப்பிலிருந்து வாழ்வுக்கு கடந்து செல்கிறோம். அந்த வகையில் இயேசுவும் சமாரிய பெண்ணும் நிகழ்வானது வாழ்வு தரும் தண்ணீரை குறித்து காட்டி திருமுழுக்கின் வழியாக, திருமுழுக்கு தண்ணீரின் வழியாக நாம் பெறக்கூடிய புது வாழ்வை நமக்கு அடையாளப்படுத்துகிறது. இன்றைய நாளில் நாம் சந்திக்கக்கூடிய இயேசுவும் பார்வையற்ற நபரும் நிகழ்வானது இயேசுவை உலகிற்கு ஒளியாக வெளிப்படுத்தி திருமுழுக்கின் வழியாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒளியை நமக்கு நினைவூட்டுகிறது. அடுத்த ஞாயிறு நாம் வாசிக்கக்கூடிய லாசர் உயிர் பெற்று எழக்கூடிய நிகழ்வானது திருமுழுக்கின் வழியாக பாவத்திலிருந்து நாம் உயிர்ப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. இன்றைய நாள் ஒளியை மையப்படுத்தியதாக இருக்கிறது. மேலும் தவக்காலம் 4ஆம் ஞாயிற்றை நாம் மகிழ்ச்சி ஞாயிறு என அழைக்கின்றோம். ஏனென்றால் ஏறக்குறைய தவக்காலத்தின் நடுப்பகுதியில் இருக்கின்றோம். இனி உயிர்ப்பு பெருவிழாவிற்கு சில நாட்களே இருக்கின்ற நிலையில் தாய் திருச்சபையானது உயிர்ப்பின் மகிழ்வின் முன் சுவையை இன்றைய நாளில் நமக்கு தருகிறது. இன்றைய நாளில் நாம் பயன்படுத்தக்கூடிய திருப்பலி உடைகள் கூட ஊதா நிறத்திலிருந்து இளம் சிவப்பு நிறத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன. இன்று நாம் வாசிக்கக்கூடிய தொடக்க பல்லவி எருசலேமே அகமகிழ்ந்து களி கூறு என்ற அழைப்பை நமக்கு தருகிறது. எருசலேமோடு நாமும் இணைந்து களி கூறுகின்றோம். ஏனென்றால் எருசலேம் ஆண்டவராகிய இயேசுவின் பாடுகளை மட்டுமல்ல, இறப்பை மட்டுமல்ல, அவருடைய உயிர்ப்பை, அவருடைய விண்ணேற்றத்தை நமக்கு குறித்து காட்டுகிறது. எருசலேமோடு இணைந்து நாமும் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வோம். இன்றைய முதல் வாசகம் சாமுவேல் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இதன் பின்புலத்தை பார்க்கும்போது ஆண்டவராகிய கடவுள் இஸ்ராயல் மக்களின் முதல் அரசராக சவுலை நியமிக்கிறார். ஆனால் சவுல் கீழ்ப்படியாமையால் கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார். பென்யமீன் குலத்தை சார்ந்த சவுலை நிராகரிக்கின்ற ஆண்டவராகிய கடவுள் அவருடைய இடத்தில் யூதா குலத்தை சார்ந்த தாவீதை ஏற்படுத்துகிறார். தாவீது அவருடைய இல்லத்தில் இறைவாக்கினர் சாமுவேலின் கையால் திருப்பொழிவு பெறக்கூடிய நிகழ்வைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த முதல் வாசகம் முழுக்க முழுக்க தோற்றத்தை, பார்வையை மையப்படுத்தியதாக இருக்கிறது. அதாவது சாமுவேல் ஈசாயின் இல்லத்திற்கு சென்று அங்கே உள்ள அவர்களின் புதல்வர் ஒருவரை அரசராக திருப்பொழிவு செய்ய வேண்டும். ஆண்டவராகிய கடவுள் ஈசாயின் இல்லத்திற்கு செல்லுமாறு சாமுவேலை பணிக்கிறார். ஆனால் அந்த ஈசாயின் புதல்வர்களில் யார் அரசர் என்பது அவருக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஈசாயின் இல்லத்திற்கு செல்லக்கூடிய சாமுவேல் அவருடைய மூத்த மகனை எலியாவை பார்த்தவுடன் ஒருவேளை இவன்தான் ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவனாக இருக்கும் என்ற நிலையில் அவனை திருப்பொழிவு செய்ய முயற்சி செய்கிறார். ஆண்டவராகிய கடவுள் சாமுவேலை தடுக்கிறார். சாமுவேல் உடனடியாக திருப்பொழிவு செய்ய அவசரப்பட காரணம் அவருடைய தவறான எண்ணம். அதாவது வெளி தோற்றத்தை கண்டு இவன்தான் என முடிவெடுக்கிறார். 2வதாக மூத்த மகனை அரசனாக இருப்பார் என்ற ஒரு முற்சார்பு எண்ணத்தையும் அவர் கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் உடனடியாக குறுக்கிட்டு, அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்று புதிய பார்வையை அவருக்கு கற்றுத்தருகிறார். ஏனென்றால் தொடக்கத்தில் ஏற்படுத்தப்பட்ட சவுல் தோற்றத்தில் சிறப்பானவராக இருந்தார், உயரமாக இருந்தார். ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் குட்டையாக மாறி போனார். இங்கே தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்வில் எல்லா மகன்களையும் பார்க்கக்கூடிய சாமுவேல் இன்னும் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்க இளவலான தாவீது அழைத்து வரப்படுகிறார்.
தாவீதை உடனடியாக சாமுவேல் திருப்பொழிவு செய்கிறார். இந்த நிகழ்வில் ஒளிரும் கண்கள் கொண்டு அழகிய தோற்றமோடு இருந்தான் என்று தாவீதை பற்றிய வர்ணனையை வாசிக்கின்றோம். கண்கள் ஒளிர்வது என்பது ஒருவருடைய உடல் நலத்தை காட்டுகிறது. ஆகையினால்தான் நம்ம சின்ன பிள்ளையில டாக்டர் நம்ம போகும்போது உடனடியாக மருத்துவர் நம்முடைய கண்களை விரித்து தான் பார்ப்பார். இன்னைக்கு சில இடங்கள்ல பார்க்கிறாங்க, சில இடங்கள்ல பார்ப்பதில்லை. ஆக கண்கள் ஒருவருடைய உடல் நலத்தை நமக்கு காட்டுகின்றன. மோசையுடைய இறப்பை பற்றிய நிகழ்வில் கூட நாம் வாசிக்கின்றோம். அவருடைய கண்கள் மங்கியதில்லை. மங்காத கண்கள் கொண்டிருப்பது உடல் நலத்தோடு விளங்குவதை குறித்து காட்டுகிறது. கடைசியாக ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது என்று இன்றைய முதல் வாசகம் நிறைவு பெறுகிறது. ஆக முதல் வாசகத்தில் ஆண்டவராகிய கடவுள் சாமுவேலுடைய பார்வையை மாற்றுகிறார். புறத்தை அல்ல அகத்தை பார்க்க வேண்டும், முகத்தை அல்ல இதயத்தை பார்க்க வேண்டும் என்று சாமுவேலுக்கு ஆண்டவராகிய கடவுள் கற்றுத்தருகிறார். இன்றைய பதிலுரை பாடலானது திருப்பாடல் 23. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என்பது இன்றைய பல்லவி. இந்த திருப்பாடல் முதல் வாசகத்தோடும் ஒட்டுமொத்த மைய கருத்தோடும் 3 நிலைகளில் நம்மை இணைக்கின்றது. 1, ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை என பாடுகிறார். தாவீது ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கின்ற ஆயராக இருக்கிறார். அவரை ஆண்டவராகிய கடவுள் திருப்பொழிவு செய்து இஸ்ராயலின் அரசராக ஏற்படுத்துகிறார். ஆயர் என்பது தாவீது ஏற்கனவே செய்து கொண்டிருந்த பணியை காட்டுவதோடு அவர் எப்படி ஆண்டவராகிய கடவுளை தன்னுடைய மேய்ப்பராக அரசராக ஏற்றுக்கொண்டார் என்பதை காட்டுகிறது. இரண்டாவதாக, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன் என பாடுகிறார். இந்த திருப்பாடலில் முதல் பகுதி 3வது நபரில் சொல்லப்பட்டதாக இருக்கும். அதாவது, என்னை அவர் அழைத்து செல்வார், எனக்கு புத்துயிர் அளிப்பார், என்னை அவர் வழிநடத்துவார். ஆனால் இந்த இடத்தில்தான் அவர் என்ற சொல்லானது நீர் என்று 2வது நபராக மாறுகிறது. சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கு என்பதை இஸ்ராயல் மக்களுடைய எபிரேய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும் போது, இறப்பிற்கு பிற்பாடு நாம் ஒளியை பார்ப்பதில்லை, அல்லது ஒளியை காணாத போது நாம் இறந்து விடுகிறோம். ஆகையினால்தான் சபை உரையாளர் பிறப்பை பற்றி குறிப்பிடும் போது ஒளியை காணுதல் என சொல்கிறார். ஒளி நமக்கு மறைக்கப்படும் போது அல்லது இருள் நம்மை சூழும் போது நாம் இறந்து போகிறோம். ஆகையினால்தான் இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய சடங்கில் கூட அவர்களை நாம் குழிக்குள் வைத்து மூடும் போது அந்த குழி முழுவதும் இருள் இருக்கின்றது. அவர்கள் இருளில் பயணம் செய்கிறார்கள். அந்த இருளில் பயணம் செய்யக்கூடிய அவர்களுக்கு ஆண்டவராகிய கடவுள் ஒளியாக இருக்கிறார். ஆக இறப்பை பற்றிய பயம் கூட தாவீதுக்கு இல்லை என்பதை நாம் இந்த வசனத்தின் வழியாக புரிந்து கொள்கிறோம். கடைசியாக, என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர். இங்கே ஆண்டவராகிய கடவுள் முதல் வாசகத்தில் ஈசாயின் இல்லத்தில், அதாவது தாவீதின் இல்லத்தில் அவருடைய தந்தை மற்றும் சகோதரர்களுடைய முன்னிலையில் அவரை திருப்பொழிவு செய்கிறார். ஆனால் இங்கே எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கிறேன். அதாவது எந்த ஒரு எதிரான நிலையில் கூட ஆண்டவராகிய கடவுள் தன்னோடு உடன் இருக்கிறார், தன்னை மேன்மைப்படுத்துகிறார், ஒருபோதும் தன்னை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க மாட்டார் என்ற நம்பிக்கையை தாவீது கொண்டிருக்கின்றார். ஆக இன்றைய முதல் வாசகத்தோடு நாம் இந்த பதிலுரை பாடலை இணைத்து பார்க்கும் போது ஆயர், நறுமண தைலம் என்ற 2 சொல்லாடல்கள் முதல் வாசகத்தோடு நம்மை இணைக்கின்றன. சாவின் இருள் சூழ் என்ற சொல்லாடலானது ஒளி என்ற மைய கருத்தோடு நம்மை இணைக்கிறது. இன்றைய 2ஆம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து தரப்பட்டுள்ளது. எபேசு நகர திருச்சபைக்கு எழுதக்கூடிய பவுல் இறுதியாக ஏறக்குறைய அவருடைய திருமடலை நிறைவு செய்யக்கூடிய வேளையில் அவர்களுக்கு அறிவுரை கொடுக்கிறார். அந்த அறிவுரையின் தொடக்கமாக, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாய் இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது இயேசு தன்னுடைய மலைப்பொழிவில் தம் சீடர்களை பார்த்து நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார். இங்கே பவுல் ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆக இறை மக்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் போதுதான் ஒளி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். தொடர்ந்து ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள் என்ற அழைப்பை விடுக்கிறார். முதலில் ஒளி உங்களிடம் இருக்கிறது, ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறீர்கள். இரண்டாவது, ஒளி பெற்ற மக்களாக வாழுங்கள், அதாவது நம்மில் இருக்கக்கூடிய அந்த ஒளியை நாம் மற்றவர்களுக்கு காட்ட வேண்டும். தொடர்ந்து, பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவர்களோடு உங்களுக்கு உறவு வேண்டாம் என்று இருளிலிருந்து அவர்கள் விலகி நிற்க அழைக்கப்படுகிறார்கள். வாசகத்தின் இறுதியில், தூங்குகிறவனே விழித்தெழு,
இறந்தவனே உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிர்ந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது என பவுல் எழுதுகிறார். அதாவது பவுலுடைய சமகாலத்தில் திரு வழிபாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாக்கியத்தை இங்கே கையாளுகிறார். தூக்கம், இறப்பு என்பது நம்பிக்கையின்மையையும் இருள் சார்ந்த வாழ்க்கையும் குறிக்கிறது. அவற்றின் நடுவில் நம்பிக்கையாளர்கள் இருக்கும் போது கிறிஸ்து அவர்கள் மீது ஒளிர்ந்தெழுவார் என்பது திருவழிபாட்டில் அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அறிவுரை. ஏறக்குறைய இப்படிப்பட்ட அறிவுரையைத்தான் நம்முடைய திருமுழுக்கின் போதும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக்கொள் என்று ஞான பெற்றோரிடமும் திருமுழுக்கின் போது எரிகின்ற மெழுகுதிரியை நம்மிடம் கொடுக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைய 2ஆம் வாசகத்தில் ஒளி என்ற சொல்லாடல் மையமாக இருக்கிறது. ஒளி பெற்றவர்களாக நாம் இருக்கிறோம். ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசுவோடு இணைந்த நிலையில் இருக்கின்றோம். நற்செய்திக்கு முன் வசனமாக உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர் என்ற யோவான் நற்செய்தி பகுதியானது தரப்பட்டுள்ளது. இறுதியாக நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். இயேசு பிறவியிலேயே பார்வையற்ற நபர் ஒருவருக்கு நலம் தருகிறார். ஒத்தமைவு நற்செய்திகளோடு இந்த நற்செய்தி பகுதியை நாம் இணைத்து பார்க்கும் போது இது ஒரு வல்ல செயல் பகுதியாக, அதாவது இயேசு பார்வையற்ற நபருக்கு பார்வை தரக்கூடிய பகுதியாக இருக்கின்றது. இன்னொரு பக்கம் இந்த நிகழ்வானது யோவான் நற்செய்தியுடைய இலக்கிய சூழலில் வைத்து பார்க்கும் போது இயேசுவுக்கும் அவருடைய எதிரிகளுக்கும் இடையேயான உரசல் தொடர்வதை அடையாளப்படுத்துவதாக அமைகின்றது. இந்த வல்ல செயல் ஒரு கேள்வியோடு தொடங்குகிறது. ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்கிறார்கள். அதாவது இயேசுவுடைய சமகாலத்துல இன்னைக்கு கூட நமக்கு அந்த புரிதல் இருக்கிறது. நம்முடைய நோய்கள் அனைத்தும் நம்முடைய பாவத்தின் காரணமாக நமக்கு வருகின்றன. சில நேரங்களில் பாவத்தின் காரணமாகவும் சாபத்தின் காரணமாகவும் வருகிறது என நாம் நினைக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய வீட்டில் யாராவது ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கும் போது அல்லது ஏதாவது ஒரு மன உடல் குறையோடு இருக்கும் போது உடனடியாக நாம் ஆண்டவராகிய கடவுள் நம்மை சபித்து விட்டார் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் அல்லது பெற்றோருடைய பெற்றோர்கள் செய்த பாவம் வழிவகையாக சாபமாக நம் குடும்பத்திற்கு வருகிறது நாம் நினைக்கின்றோம். ஆனால் நாம் அப்படி நினைக்க தேவையில்லை. ஏனென்றால் இயேசுவே உடனடியாக இதற்கான விளக்கம் தருகிறார். இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். அப்ப நம்முடைய வீட்டுல யாராவது ஒருவர் உடல் மனநலம் சரியில்லாமல் இருக்கும் போது கடவுளுடைய செயல் வெளிப்படும் பொருட்டே இவர் இப்படி இருக்கிறார் அல்லது இப்படிப்பட்ட வாழ்வை வாழ்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை பெற்றுக்கொள்வோம். தொடர்ந்து இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது என இயேசு குறிப்பிடுகிறார். தொடர்ந்து நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்கிறார். இங்கே இரவு வருகிறது என்பதை யோவான் நற்செய்தியுடைய இலக்கிய அமைப்பில் பார்க்கும்போது இயேசுவுடைய இறப்பை அல்லது இயேசுவுடைய பாடுகளை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது என்பதை நாம் நேரடியாக நம்முடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது வாழ்க்கையில் ஒளி இருக்கும் போதே நாம் வேகமாக நம்முடைய செயல்களை நாம் செய்ய வேண்டும். தொடர்ந்து இயேசு தரையில் உமிழ்ந்து உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையுடைய கண்களில் பூசுகிறார். இந்த நிகழ்வில் இயேசு ஒரு மருத்துவர் போல செயல்படுகிறார். ஏனென்றால் உமிழ்நீருக்கு மருத்துவ குணம் உண்டு என்பது இன்றைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பார்வையற்ற நபர் பார்வை பெறுகிறார். தொடர்ந்து இந்த பார்வையற்ற நபரை மற்றவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்ததை முன்பு பார்த்திருந்தோரும் இங்கு அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொள்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு குழப்பம் வருகிறது. அதை இந்த நபரை சரி செய்கிறார். நான் தான் அவன் என்று அவர் அவர்களுக்கு அறிவிக்கிறார். அடுத்து உனக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று கேட்டவுடன் அவர் இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்கிறார். அவர் எங்கே என சொன்னவுடன் எனக்கு தெரியாது என்கிறார். அதாவது அவருக்கு பாதி தெரிகிறது, பாதி தெரியவில்லை. இயேசு நலம் தந்தார் என்பது அவருக்கு தெரிகிறது, ஆனால் இயேசு எங்கே என்பது அவருக்கு தெரியவில்லை. இங்கே எங்கே என்பது யோவான் நற்செய்தியில் ஒரு முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இயேசு வானத்திலிருந்து வந்தவர், வானத்திற்கு ஏறி செல்பவர். ஆக இயேசுவை பொறுத்தவரையில் எங்கே என்பது அவர் கடவுளிடமிருந்து வருவதை அடையாளப்படுத்துகிறது. தொடர்ந்து இந்த நபரை பரிசேயரிடம் கூட்டிச் செல்கிறார்கள். அந்த பரிசேயருக்கும் இயேசுவுக்கும் ஓய்வு நாள் தொடர்பான
ஒரு உரசலாக இது மாறுகிறது. ஏனென்றால் ஓய்வு நாளில் சில செயல்கள், குறிப்பாக கீழே குனிதல், கைகளை பயன்படுத்தி சேறு உண்டாக்குதல், நடத்தல் போன்றவையெல்லாம் தடை செய்யப்பட்ட செயல்களாக இருக்கின்றன. இன்னைக்கு கூட, அதாவது தாழ்மூத்துல ஒரு முக்கியமான பகுதி உண்டு. ஓய்வு நாள்ல பெண்கள் கண்ணாடியை பார்க்கக்கூடாது, முகம் பார்க்கும் கண்ணாடி. ஏன்னா முகம் பார்க்கும் கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு தலைமுடி ஒரு வெள்ளை முடி இருந்ததுன்னா அதை எடுப்பதற்கு நம்ம கையை தூக்குவோம். அப்ப அந்த கையை தூக்குவது கூட தடை செய்யப்பட்ட செயலாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு தடை செய்யப்பட்ட நிகழ்வில் இயேசு தடை செய்யப்பட்ட செயல்களை பயன்படுத்தி அவருக்கு நலம் தந்ததை குறித்து அவர்கள் இடரல் படுகிறார்கள். ஓய்வு நாள் சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என பேசிக் கொள்கிறார். அப்ப அடுத்து ஒரு பிரச்சனை வருது. இயேசு செய்த வல்ல செயலா ஓய்வு நாளை கடைபிடித்தலாம்? இந்த நபரை பொறுத்தவரையில் அவர் ஓர் இறைவாக்கினர் என்று இயேசுவை அறிக்கையிடுகிறார். ஏனென்றால் பாவியான ஒருவர் இப்படிப்பட்ட செயலை செய்ய முடியுமா என்பது இந்த நபருடைய கேள்வியாக இருக்கிறது. ஆனால் பரிசேயரை பொறுத்தவரையில் அவர்கள் இயேசுவை ஓய்வு நாள் மீறியவராக பார்க்கிறார்கள். தொடர்ந்து அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. அதாவது பார்வையற்ற நபருக்கு உண்மையிலேயே பார்வை இல்லையா என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதாவது ஒட்டுமொத்தமாக இயேசு வல்ல செயல் செய்தார் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. அடுத்து பெற்றோர்களுக்கும் அவர்களுக்குமான உரையாடல். அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவன் சொல்லட்டும் என்று ஒரு வகையாக தங்களுடைய பொறுப்புணர்வை தட்டி கழிப்பதை நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து யூதர்களுக்கு அஞ்சியதால் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர் என யோவான் எழுதுகிறார். அதாவது இயேசுடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு தொடக்க கிறிஸ்தவர்கள் தங்களுடைய தொழுகை கூடங்களுக்கு சென்ற போது அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அந்த நிகழ்வை இங்கே யோவான் மறைமுகமாக குறிப்பிடுகிறார். தொடர்ந்து பார்வையற்றிருந்தவரை யூதர்கள் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு, முதல்ல பரிசேயர் என எழுதினார் யோவான், இப்போ யூதர் என்பது யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில் இயேசுவுக்கு எதிராக அல்லது இயேசுவை நம்ப மறுக்கிற அனைவருமே யூதர்கள் என்ற சொல்லாடல் வழியாக குறிப்பிடப்படுகிறார்கள். அடுத்து உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்தி இம்மனிதன் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்று இயேசுவை ஒரு முத்திரை குத்துகிறார்கள். ஆனால் நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்று அவன் அவர்களுக்கு எடுத்துச் சொல்கிறான். அப்போ நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசையின் சீடர்கள். இங்கே இந்த பார்வையற்ற நபர் ஒரு கேள்வி கேட்கிறார். இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக ஆக விரும்புகிறீர்களோ? ஏறக்குறைய சமாரிய பெண் நிகழ்வில் நாம் பார்க்கிறோம். சமாரிய பெண் ஊருக்குள் சென்று இயேசு தமக்கு சொன்னதையெல்லாம் அவர்களுக்கு அறிவிக்கிறார். அதே போல இந்த நபரும் ஏதோ ஒரு வகையில் இயேசுவை அறிவிக்கிறார். ஆனால் அவர்கள் அதை கேட்பதாக இல்லை. அவர்கள் பிறப்பிலிருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத் தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளுகிறார்கள். முழுக்க முழுக்க இயேசுவை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மறுக்கிறார்கள். கடைசியாக மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று இயேசு இந்த நபரை கேட்க, ஐயா அவர் யார் என அப்பார்வையற்ற நபர் கேட்கிறார். நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்ற போது இயேசு தம்மை வெளிப்படுத்துகிறார். உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்று சொன்னவுடன் அவர், ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன். ஆக முதல்ல பார்வையற்ற ஒரு நபர் கடைசியில் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என அறிக்கையிடுகிறார். பார்வையற்ற நிலையில் அவர் இருந்தாலும் இயேசுவை ஆண்டவராக நம்புகிறார். ஆனால் பார்வை பெற்றிருந்த நபர்கள், பரிசேயர்களும் யூதர்களும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த நிகழ்வில் நாம் பார்க்கும் போது யார் பார்வை பெற்ற நபராக இருக்கிறார்களோ அவர்கள் பார்வையற்றவர்களாக மாறுகிறார்கள். பார்வையற்ற நபர் பார்வை பெற்றவராக மாறுகிறார். இது முதல் பாடம். இரண்டாவதாக, நம்முடைய முதல் பெற்றோர் பாவம் செய்த போது அவர்களுடைய கண்கள் திறந்தன என நாம் வாசிக்கின்றோம். மெசியாவுடைய நாளில் அனைத்து பார்வையற்ற நபருடைய கண்களும் திறக்கப்படும் என்பது எசாயாவுடைய அறிவித்தலாக இருக்கிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசு மெசியாவாக முன்வைக்கப்படுகிறார். அடுத்ததாக யோவான் நற்செய்தியை பொறுத்தவரையில் காணுதலும் நம்புதலும் இணைந்தே செல்லும். ஆகையினால்தான் வந்து பாருங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இடத்தில் சென்றவர்கள் நம்பிக்கை கொள்கிறார்கள். ஆக பார்த்தலும் நம்புதலும் இணைந்தே செல்கின்றன. அதைத்தான் இயேசுடைய உயிர்ப்பு நிகழ்வில் பார்க்கிறோம். வெற்றுக்கல்லறைக்குள் செல்லக்கூடிய பேதுருவும் யோவானும் கண்டார் நம்பினார் என்று நிகழ்வு வர்ணனை செய்யப்படுகிறது. காணுதலும் நம்புதலும் அங்கே இணைந்தே செல்வதை நாம் பார்க்கின்றோம். இந்த நற்செய்தி வாசகமானது ஒளி பெற்றவர்களாக வாழ நம்மை அழைக்கிறது. இந்த நற்செய்தி வாசகத்துல இந்த நபருடைய நம்பிக்கை பயணத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது தொடக்கத்துல இயேசு என்று அவர் தெரிந்து கொள்கிறார். அடுத்து இறைவாக்கினர் என அறிக்கையிடுகிறார். மானிட மகன் என்று இயேசு வெளிப்படுத்துகிறார். கடைசியில் ஆண்டவரே என்று சரணாகதி அடைகிறார்.
இந்த நம்பிக்கை பயணம் திருமுழுக்கு பெறக்கூடிய ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்ற அழைப்பில்தான் இந்த வாசகமானது திருமுழுக்கிற்கான தயாரிப்பு வாசகமாக தொடக்க திருச்சபையில் வழங்கப்பட்டது. நற்செய்தி வாசகம் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, டு வி வாண்ட் டு see ஜீசஸ்? இயேசுவை பார்க்க நாம் விரும்புகிறோமா? யூதர்களும் பரிசேயர்களும் பார்க்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் இயேசுவை பார்க்கவில்லை. பல நேரங்களில் நாமும் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வில் தான் இருக்கின்றோம். அனைத்து வாசகங்களை நாம் இப்பொழுது இணைத்து பார்ப்போம். இன்று தவக்காலம் 4ஆம் ஞாயிறு. இன்றைய நாள் நமக்கு தரக்கூடிய முக்கியமான மைய கருத்து ஒளி பெற்றவராக வாழ்தல். ஒளி பெற்றவராக வாழ்தல் என்பது இயேசுவை ஆண்டவராக ஏற்று அறிக்கையிடுதல். இன்னைக்கு நாம ஏற்கனவே இயேசுவை நம்புகிறோம். ஆனால் இந்த இயேசு யார்? இந்த இயேசு யார்? இந்த இயேசு யார் என்ற கேள்விக்கு விடை கண்டவுடன் அவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க முடியுமா என்பது நாம் கேட்க வேண்டிய கேள்வி. நாம் ஆண்டவரை காண விரும்புகிறோமா? நம்முடைய முற்சார்பு எண்ணங்கள் பல நேரங்களில் நம்முடைய தோற்றத்தை மையப்படுத்தி வாழ நம்மை தூண்டுகின்றன, சாமுவேல் போல. ஆனால் பவுல் விடுக்கக்கூடிய அழைப்பை ஏற்று கிறிஸ்து நம்மையில் ஒளிர நாம் அனுமதிக்க வேண்டும். கிறிஸ்து நம்மையில் ஒளிரும் போது நாம் ஒளி பெற்றவர்களாக வாழ்கிறோம். அந்த ஒளியை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோம். தாவீதோடு இணைந்து இன்றும் நாம் இறைவேண்டல் செய்வோம். சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன். ஆண்டவராகிய கடவுள் இன்றும் என்றும் நம்மோடு உடன் இருக்கிறார். ஆக அவருடைய ஒளியில் நாம் வழிநடப்போம். அவர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.